நல்ல மனம் கொண்ட ஒருவரின் கருணை ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை எப்படி மாற்றியது தெரியுமா? இதோ ஆதிசங்கரரின் அருளால் பொழிந்த தங்கமழையின் அதிசய கதை. ஆதிசங்கரர் இளம்பிராயத்தில் குருகுலவாசம் மேற்கொண்டிருந்தார். அக்கால வழக்கப்படி வீடுகளுக்குச் சென்று பவதி பிஷாம் தேயி என்று பிச்சை கேட்டு உணவை பெற்று சாப்பிட வேண்டும். ஒரு வீட்டின் முன்பு 3 முறை மட்டுமே இவ்வாறு குரல் கொடுக்க வேண்டும் என்பது நியதி. 3 முறை கேட்டும் உணவு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த அகத்திற்கு செல்ல வேண்டும். சங்கரர் வழக்கப்படி அன்று ஒரு வீட்டின் முன் நின்று பவதி பிஷாம் தேயி என்று குரல் கொடுத்தார். அவ்வீட்டில் ஓர் ஏழை அந்தணர் வாழ்ந்து வந்தார். மிகவும் ஏழ்மையான சூழ்நிலை அவ்வீட்டில் நிலவியது. உணவிட அவ்வீட்டில் ஏதும் இல்லை. சங்கரர் மீண்டும் பவதி பிஷாம் தேயி என்று குரல் கொடுத்தார். அவ்வீட்டிற்குள் இருந்த பெண் என்ன செய்வது என்று புரியாமல் கலக்கத்துடன் நின்று கொண்டிருந்தாள். உணவில்லை என்று சொல்லவும் அவளுக்கு மனமில்லை. இப்போது சங்கரர் 3வது முறையாக குரல் கொடுத்தார். கலங்கி போயிருந்த அந்த பெண்மணியின் கண்களில் வீட்டிற்குள் இருந்த ஒரு நெல்லிக்கனி தென்பட்டது. உடனே அந்த சிறிய நெல்லிக்கனியினை கொண்டு வந்து சங்கரரின் பிச்சை பாத்திரத்தில் இட்டாள். அவள் இட்ட நெல்லிக்கனியினை பார்த்த சங்கரருக்கு அவ்வீட்டின் வறுமை சூழ்நிலை புரிந்தது. இந்த வறுமையிலும் உணவு கேட்டு வந்தவருக்கு இல்லையெனச் சொல்லாது உணவிடும் பண்பு அவரை கவர்ந்தது. அக்குடும்பத்தின் வறுமையினை போக்க முடிவு செய்து லட்சுமி தேவியை மனதில் நினைத்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினார். அவருடைய ஸ்தோத்திரத்தை கேட்டு மனமுருகிய லட்சுமி தேவி அவ்வீட்டின் மீது தன் பார்வையை பதியச் செய்தாள். உடனே அவ்வீட்டினுள் தங்க நெல்லிக்கனிகள் மழையாய் பொழிந்தன. லட்சுமி தேவியின் அருளால் அக்குடும்பத்தின் வறுமை அகன்றது. நல்ல மனமும் பக்தியும் இருந்தால் கடவுளின் அருள் தங்கமழையாக பொழியும். இந்த கதை நாம் செய்யும் சிறிய கருணை செயல் கூட எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. வீடியோ பிடித்தால் தயவு செய்து லைக் செய்யவும், பகிரவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். மறு சந்திப்பில் இன்னொரு புண்ணிய கதையுடன் சந்திப்போம்.